இந்தியா போட்டு அப்படின்னு சொல்லி போட்டோட நான் ஆளை விட்டுருதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இங்க இருந்து எந்த தகவலுமே சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் நாங்க சொல்லுங்க. நீங்க ஏன் போட்டு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ஏதுன்னு தெரியும். போங்க முன்னாடி போங்க. பச்சை பிள்ளை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. போங்க கேளுங்க. இந்த பச்சை பிள்ளை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? முடிச்சு அதுக்கு பிறகு 15 நாள் இனிமே 13 நாள் என்ன பண்ணுறாங்க? யாரோ ஒரு வக்கீல் பேசிட்டாங்க. முதல்ல உங்ககிட்ட பேசின வக்கீலோட பேர் என்ன சொன்னாங்களா? விசாரிக்கிறீங்க போட்டு மட்டும் தர மாட்டீங்க. நான் எப்படி போட்டு சொல்லுங்க. நான் அமைச்சரை பார்த்து அமைச்சர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் இன்னொரு நாட்டு அரசாங்கத்தோட பேச முடியும். அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்றது மேடம் நாங்க கேட்கணும். நீங்க சொல்றது உங்களுக்கே தெரியும். இங்க இருந்து மீனவர்கள் வந்தாங்க. அமைச்சரோட ஒரு மீட்டிங்கே நடந்தாங்க அங்க டெல்லியில். நாங்க பேசவே சொல்லணுமா? எப்படி வந்து பாராளுமன்றத்துல பேசலங்க. பாராளுமன்றத்துல பேசுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் நாங்க அமைச்சர் சந்திச்சு மீனவர்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் பேசியிருக்கோம். அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து அமைச்சர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவங்களும் அங்க பேசிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க இன்னொரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கிட்ட நம்மளும் ரிக்வெஸ்ட் ஒரு அரசாங்கம் நம்ம வந்துட்டு அவங்க சட்டத்தை மாத்திட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். போட்டை விடக்கூடாது, நாங்க போட்டு வந்துச்சுன்னா நாங்க வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்களோட பாராளுமன்றத்திலே சட்டத்தை மாற்றிட்டாங்க. இருங்க சொல்லி முடிச்சோம். அதே போல் திருப்பி வரவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம பேசி தான் அவங்களை திருப்பி கொண்டு வர முடியும். ஜட்ஜுக்கிட்ட எல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் யாருமே பேச முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட்ஜுக்கிட்ட நம்ம கவர்மெண்ட்லேருந்து யாரோ பேசினாலோ இல்லைன்னா வேற யாரோ பேசினாலோ அதுவே வந்து அங்கே மாட்டிருக்கவங்களுக்கு எதிராக போயிடும். ஜட்ஜு கிட்ட பேசுறது சட்டப்படி தப்பு. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் பேசணும். திரும்ப வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இது திரும்ப போன போட்டு கிடையாது. இது வரைக்கும் அந்த போட்டு நீங்க சொல்றது சரிதான் மேடம். ரேலி போட்டு அப்படின்னா அது பிரச்சனை வரும். எல்லா மீனவர்களுக்கும் பிரச்சனை. அதை பிடிக்காங்க. அதுக்கு இது மேடம் நாங்கள் ஒரு இடத்துல இறக்கணும்னா 40 மைல் வரையும் ஒரு நாளைக்கு 20 மைல் வரையும் நாங்கள் அதை நிப்பாட்ட முடியாது. அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்களுக்கு நீங்க உங்க முயற்சி நீங்க பண்ணீங்க. நாங்க நல்ல பிரேயர் பண்றோம். உங்களுக்கு நாங்க எடுத்து பண்ண முடியுமா? அரசாங்கம் தான மேடம் எங்களுக்கு பண்ணனும். சரி பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியும்னு சொல்றீங்க. அரசாங்கம் எதுனால பண்ண முடியல? பிரேயர் பண்ணி என்ன கேக்குற மாதிரி நான் கவர்மெண்ட் கிட்ட ஒவ்வொரு வீட்லயும் நான் அப்படியே விட்டுட போவாங்களா? என்னோட தொகுதியில எந்த ஊர் சேர்ந்தவங்க நாங்க கேட்காமையா இருக்க முடியும். முதலமைச்சரா கேட்டுட்டு இருக்கோம். நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நிச்சயமா எங்களால கோரிக்கை எல்லாம் முயற்சி நடந்துட்டே இருக்குங்க.
தெரியாம நடந்து போச்சு எடுத்து வேலையை பார்க்க பண்ணிட்டாங்களே எத்தனை நாள் அரசாங்கம் பேசிட்டீங்க எத்தனை நாள் முன்னாடி கொஞ்சம் போலாம்